வெல்கம் டு கலினியாசா. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTML பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி HTML பற்றி நம்ம போன வீடியோவில் HTML யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த வீடியோவில் என்னென்னா அந்த HTML சைட்டை நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வர மாதிரி ஒரு அழகாக ஒரு டிசைனாக நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் நம்ம HTML யூஸ் பண்ணி பண்ணலாம், CSS யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? இப்போ HTML யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பண்ணுறது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம CSS யூஸ் பண்ணி பண்ணால் நமக்கு ஈஸியாக என்ன பண்ண முடியும், பேஜையும் டெவலப் பண்ண முடியும். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஃபார்மேட்லாம் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் ஆனால் HTML நம்ம பண்ணால் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்ம செக் பண்ணி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிடிஎஸான வேலை. சரிங்களா? ஸோ நம்ம HTML யூஸ் பண்ணியும் பண்ணலாம், CSS யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ HTML அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அதுக்கு பதிலாக CSSங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இன்னும் பக்காவாக டெவலப்பாக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம CSSனால் என்ன, CSS யூஸ் பண்ணி இதை ஒரு கலர்ஃபுல் வெப்சைட்டாக எப்படி மாற்றுறது எப்படி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாடி இருக்குது. ஸோ இதில் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்னென்னா PG கலர் அப்படின்னு சொல்லிட்டு இது அட்ரிபியூட் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ PG கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு ரெட்டாக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா நார்மலாக இருக்குது இண்டெக்ஸ் பேஜ், நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா ரெட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு கலரு, அப்புறம் இந்த H1 இது H1 டேக், ஸோ இந்த ஹெட்டிங்க்கு ஒரு கலரு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்ம HTML யூஸ் பண்ணினா கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ HTML யூஸ் பண்ணி பண்ணுறது HTML ஃபுல் டீட்டெயிலாக படிக்கும்போது ஒவ்வொரு டேக்காக படிக்கும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு வெப் பேஜ் ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம CSS யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ CSSனால் என்ன, CSSஸை இதில் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு CSSனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSS ஸ்டாண்ட் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா elements are to be displayed on screen. ஓகே. ஸோ உங்களுக்கு CSSல ஒரு ஃபார்மேட்டிங் இது பண்ணீங்கன்னா அது HTML எலமெண்ட்ஸில் அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்க்ரீனில் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி என்ன டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ CSSஸை நம்ம 3 டைப்ஸில் நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று இன்லைன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? இன்லைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா HTML டேக்குள்ளேயே அட்ரிபியூட்ஸாக யூஸ் பண்ணி பண்ணுறது இன்லைன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்டர்னல்னா நம்ம ஹெட்டிங் டேக்குக்கு ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் அந்த ஸ்டைல் டேக்கில் கொடுப்போமோ அதெல்லாம் அந்த அட்ரிபியூட்ஸ் அந்த கமெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகிறத நம்ம இன்டர்னல் CSSன்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த CSS கமாண்டெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு
ஃபைலாக சேவ் பண்ணி அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சிஎஸ்எஸ் வந்து அதோட அட்ரிபியூட்ஸ் எல்லாமே அதோட அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே HTML வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 3 டைப் இருக்குது. சரிங்களா? இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்னா எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து H1 ஸ்டைல் கலர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த H1 கலர் ப்ளூவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒரு H1 டேக் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். சேவ் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இந்த இது மட்டும் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, என்ன ஆயிருக்கு, இந்த H1ல இருக்க ஃபாண்ட் கலர் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ளூவாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரெட்ல சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்லைன் டேக்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டைலுங்கிற ஹெட்டுக்குள்ள இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்ன, இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட் டைப்பு HTML, ஹெட்டு டேகுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. H1க்கு நம்ம அந்த கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இன்லைனில் வந்து அட்ரிபியூட்டாக கொடுக்காம இங்கேயே நம்ம எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிடலாம். பாடிக்கு ஒரு கலரு, H1க்கு ஒரு கலரு, பேராகிராஃப் ஒரு கலரு. ஸோ இந்த 3 இங்கேயே நம்ம என்னெல்லாம் தேவையோ இங்கேயே ஃபுல்லாக டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டைல் டேகுக்குள்ளே நம்ம எல்லாம் டிஃபைன் பண்ணிட்டோம்னா, இதை ஹெட் டேக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா பக்காவாக என்ன ஆகும், உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் காப்பி பண்ணுறேன், நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்சம் மெமரி பண்ணி ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 3 நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மள்ட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது, நம்ம பேஜில் இதை டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ணிட்டோம். ஏன்னா 2 இது போட்டால் உங்களுக்கு ஒர்க் ஆகாதில்ல, இதாகும், கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ அதனால் இட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இன்லைன் செக் பண்ணுறதுக்காக போட்டேன். ஸோ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஒரு பாடி டேக் இருக்குது, ஒரு H1 டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. சரிங்களா? 2 பேராகிராஃப் டேக் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கு, H1 டேக்கு, பாடி டேக், ஸோ இந்த 3 டேக்குக்கும் நம்ம ஒரு CSS யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மட் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு டைட்டிலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கிரியேட் பண்ணுறோம். என்ன டேக், அது பேர் ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டைல் போடுறேன், அதுக்குள்ள என்ன பண்ணுறேன், இந்த 3 இதையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, பாடிக்கு ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறேன், H1 ஹெட்டருக்கு ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறேன், பேராகிராஃபுக்கு ஒரு ஆட்ரிபியூட் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இது பண்ணிவிட்டு ஒரு டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டைல் டேகை. க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டைல் டேக் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பாடியில் வந்து என்ன கலர் வரும், பேக்ரவுண்ட் கலர் பவர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஒரு கலர் வரும். சரிங்களா? ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து ப்ளூ கலர் ஆகும், பேராகிராஃபில் இருக்க ஃபாண்ட் கலர் வந்து ரெட்டாக மாறும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு ஒரு பேஜ் போகிறோம். ஓகே, ஸோ வெப்சைட் போய்ட்டு ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இது பேக்ரவுண்ட் கலர் இந்த பவர் ப்ளூங்கிறது மாறிடுச்சு. அந்த ஹெட்டிங் டேக் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ப்ளூ கொடுத்துருந்தோம், பேராகிராஃபுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பக்கம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதில் வேணால் நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இது ப்ளூ,
பிளாக் கொடுக்கலாமா? எப்போவுமே நீங்கள் RGB கலர் கொடுத்தீங்கன்னா நல்லது. ஸோ RGB வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போட்டிங்கன்னா நீங்கள் RGB கலர் கோடிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை இங்கே போட்டால் போதும். சரிங்களா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே பிளாக் ஆகிடுச்சு, இது ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல போயிட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே போய் ஒவ்வொன்றிலையும் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ HTML இங்கே ஒரு இது கொடுக்கணும், டேக் கொடுக்கணும், அட்ரிபியூட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் CSSங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம இன்லைன் CSSனால் என்னன்னு பார்த்துட்டோம், இன்டர்னல் CSSனால் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் CSS. சரிங்களா? ஸோ இப்போ டெலீட் பண்ணிடலாம். Ctrl+X கொடுத்துருங்க. ஸோ இப்போ சேவ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நீங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. ஓகே, ரைட். இப்போது எக்ஸ்டர்னல் CSSனால் என்ன? எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்டைல் ஃபார் மெனி HTML பேஜஸ். ஒரு ஸ்டைல் ஷீட் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு எத்தனை பேஜில் வேணாலும் அந்த ஸ்டைல் ஷீட்டை அந்த ஃபைலை ஆட் பண்ணிட்டீங்க, இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக அந்த டிசைனில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்போ இந்த ஃபைலில் இப்போ இன்டர்னல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஃபைலுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் ஆகும். அடுத்த ஃபைல் போனால் திருப்பி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு பதிலாக இப்போ லாஸ்ட் நம்ம எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் எல்லா செட் ஆஃப் கமெண்ட்ஸும் வச்சிட்டிங்கன்னா அதை நிறைய பேஜஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை தான் நம்ம செட் பண்ணுறோம், அதை மல்டிபிள் பேஜஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுலேயே ரீநேம் பண்ணிவிட்டு சில சேஞ்சஸ் பண்ணி அந்த பேஜுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போது நம்ம HTML-CSS ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டைல் ஷீட் .css அப்படிங்கிறது ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணிப்போம். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நோட் பேடில் போங்க, ஃபைல், நியூ. ஓகே, ஸோ சேவ். இப்போ இதில் ஏதாவது டைப் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஏரோ போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ சேவ் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே வெறும் நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், சேவ். ஏதாவது நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் சேவ் வரும், இல்லைன்னா சேவஸ் தான் இருக்கும். ஸோ சேவ் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறோம், ஸ்டைல். நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், பட் ஸ்டைல் கொடுக்குறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபார்மெட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மெட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கேஸ்கேடிங் சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். அது பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஸ்டைலுக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சுக்கோங்க, CSS. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு CSS ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதில் போயிட்டு நம்ம அப்போ பண்ணது தான். சரிங்களா? இனிமேல் வந்து இதில் எல்லா கமெண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், செலக்டர்னு சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க, வேல்யூ சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். CSS ஷீட்டில் பாடின்னு இருக்கு. அந்த பாடிக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இது பிரேஸ் ப்ராக்கெட் யூஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நம்ம என்ன ஆட்ரிபியூட் வேணுமோ அதை வந்து இது பண்ணியிருக்கோம். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் H1 டேக்கு இது பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ஆட்ரிபியூட் வேணுமோ இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஷீட் கேன் பி ரிட்டன் as a text editor. The file must not contain any HTML code and must be saved in a CSS extension. சரிங்களா? CSS extension கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் உள்ள என்ன சொல்லுவாங்க, செலக்டர். ஸோ இதில் உள்ளது ப்ராப்பர்ட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் த ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட்.
ஒவ்வொரு டேகுக்கும் நம்ம என்ன வேணுமோ நம்ம அதை கொடுத்துட்டோம்னா பக்காவாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் தான் அது இருக்கணும். இப்போ நமக்கு சிஎஸ்எஸ்ங்கிற ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். நோட் பேட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பக்காவா. சரி, இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா ஹெட் டேக்ல போயிட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. லிங்க்னு ஒரு டேக் இருக்கு. லிங்க் கொடுத்துட்டு REL ரிலேஷன் அந்த ஷீட் வந்து ஸ்டைல் ஷீட் கொடுக்கணும். HRF வந்து நம்ம ஆங்கர் இதில் கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதோட லிங்கை வந்து நம்ம இங்கே செட் பண்ணுறோம் ஆங்கர் டேக் மாதிரி. ஸோ இந்த லிங்க்கு அதில் RELங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு கொடுக்குறோம். HRF வந்து ஆங்கருக்கு உள்ளது. ஸோ அது அந்த ஃபைலோட நேம் state.css. ஓகே, ஸோ இது என்ன பண்ணால் ஹெட் டேக் முன்னாடி தான் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, ஓகே, என்ன பண்ணுறோம், index.em போயிட்டு என்ன பண்ணுறோம், ஹெட் டேக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். இங்கே வச்சுருக்கோம் இதானே. ஓகே, ரைட். ஸோ டெலிட் பண்ணி ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லிங்க் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஸ்டைல்ஸ் இல்லை, ஸ்டைல். ஓகே, நம்ம என்ன அங்கே ஃபைல் நேம் சேவ் பண்ணுறோமோ அதான் இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ நம்ம சேவ் பண்ணிடுறோம். இப்போ பேஜை போய் ரெஃபர்ஸ் பண்ணி செக் பண்ணோம். சரிங்களா, பக்காவாக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபைலை தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போயிட்டு இப்போ வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறோம். இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது கீழே ஒரு HR லைன், இதில் சில சேஞ்சஸ் பண்ணால் ஈஸியாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து அதே மாதிரி தான் ரெட்டு ப்ளூ இதெல்லாம் மாற்றலாம். இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோங்க. இப்போ சேவஸ் இந்த இது இருக்கு வச்சுக்கோங்க, இப்போ இண்டெக்ஸ் இருக்கு. நான் சேவஸ் இண்டெக்ஸ் 2னே கொடுத்து வச்சுக்கோங்க. HTML செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஃபார்மெட் உங்களுக்கு சரியாக க்ரியேட் ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகாது. சரிங்களா, ஸோ இண்டெக்ஸ் 2.html. ஓகே, ஸோ நான் சேவ் பண்ணுறேன். இதில் நான் இதை தூக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ இண்டெக்ஸ் 1ல் இண்டெக்ஸுங்கிறதுல வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இன்னொரு ஒரு வெப் பேஜ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இண்டெக்ஸ் 2 கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டைலஸ் பார்த்தீங்களா, இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சேவஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறோம், இதே ஃபைல் அதை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு மாறும். என்ன பண்ணணும், காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இது வந்து இண்டெக்ஸ் 2ல வந்து என்ன பண்ணுறோம், லிங்க்கு will equal to style sheet அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டைல் ஷீட் இருக்கும். HRF tag HRF equal to அந்த ஃபைல் style.css அப்படின்னு நம்ம
கொடுத்துறோம். சேவ் பண்ணுறோம். இப்போ இண்டெக்ஸ் 2ல் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு பக்காவாக இதாகிடும். சரி, ஓகே. இண்டெக்ஸ் 1க்கு 1 கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதே இப்போ இந்த பேஜுக்கு வேறு கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறோம்? ஸ்டைல் ஷீட்டை என்ன பண்ணுறோம்? சேவஸ் கொடுத்து அதே cascading CSS style 1 வச்சுக்கோம். வேற ஒரு நேம் கிரியேட் பண்ணி style 1 வச்சுக்கலாம். CSS. ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இதை வந்து பிளாக்கு, ஓகே, இது பி டேக் வந்து நம்ம பேராகிராஃப் டேக் வந்து என்ன பண்ணுறோம்? yellow. ஓகே, பேக்ரவுண்ட் கலரை க்ரீனாக மாற்றிடும். க்ரீன். ஓகே, ஜஸ்ட்டு சேவ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிஎஸ்எல் எல்லாம் மாற்றிட்டோம். இண்டெக்ஸ் 2ல் போயிட்டு ஸ்டைலுக்கு பதிலாக ஸ்டைல் 1.css மாற்றிடும். ஏன்னா ஃபைல் நேம் மாறிடுச்சுல்ல, வேற ஒரு ஃபைல் அதை யூஸ் பண்ணி டக்குன்னு உடனே கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ போயிட்டு இது வந்து இண்டெக்ஸ் 1 பேஜ் இந்த ஸ்டைலில் இருக்குது, style.cssல இருக்குது. இண்டெக்ஸ் 2 பார்த்தீங்கன்னா style 1.css. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பக்காவாக கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்? சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். சரிங்களா. ஸோ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இன்லைன்லாம் என்ன, இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்ன, இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுலேயே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ரெண்டு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். ஒரு ஃபைல் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைலில் ஒரு ஸ்டைல் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணி பார்த்தோம். அதே இன்னொரு ஃபைலாக மாற்றி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் சிஎஸ்எஸோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ அடுத்த இதில் வந்து சிஎஸ்எஸ் பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எப்படி பண்ணுறது, சரிங்களா, சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ்னால் என்ன, அந்த ஃபாண்ட்டில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பார்டர் எப்படி கொடுக்குறது பேராகிராஃபுக்கு, சரிங்களா, பேடிங்னா என்ன, சரிங்களா, அப்புறம் சிஎஸ்எஸில் மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது, ஐடினா என்ன, ஐடி அட்ரிபியூட்னா என்ன, சரிங்களா, அப்புறம் கிளாஸ் அட்ரிபியூட்னா என்ன, சரிங்களா. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்னால் என்ன, சரிங்களா. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா. இப்போ ஜஸ்ட்டு ப்ரீஃபாக நம்ம ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு HTML பேஜை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.